இப்போ இதில் இந்த போரில் இந்த 4 நாட்கள் நடந்த ஹாஸ்டிலிட்டிஸில் பெரிய வெற்றின்னு நான் என்ன கருதுறேன்னா, நாம் சிந்து நதி ஒப்பந்தத்தை மறுபேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நாம் கருதி கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். அதை இப்போ செஞ்சிட்டோம். சரிதானா? அது நம்ம கை ஓங்கி இருக்குது. நாம் மேலாறு நாடு, நாம் தண்ணி விட்டால் தான் அவங்க எடுத்துக்க முடியும். சாதாரண நாடுகள் அண்டு அங்கே இருக்கிற விவசாய குடிமக்கள் பாதிப்பு இல்லை, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் இந்தியா வந்து எடுத்துக்கும். இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தராதவர்கள் இந்த இந்தியர்கள்ன்ற பேச்சு வரும். அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா, அல்ல அந்த நிலைக்கு நம்ம போவோமா, அதெல்லாம் நாளாவட்டத்தில் தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய குடுமி நம் கையில் இருக்கிறது. தண்ணீரை பொறுத்தவரையில் நாம் கர்நாடகா நிலையில் இருக்கிறோம், அவர்கள் தமிழ்நாட்டு நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அது வறட்சி அப்போ வந்து நாம் அவர்களுக்கு மிரட்சி ஏற்படுத்தலாம். இது ஒரு பக்கம். மற்றபடி ஏப்ரல் 22க்கு முன்பு இருந்த ஒரு இயல்பு நிலைக்கு நாம் செல்வோமா, அதுக்கு வந்து இன்னும் நாளாகும்னு நான் நினைக்கிறேன்.